குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. தெற்கு நோக்கி பார்த்தீர், கிழக்கே திருவடியை நீட்டினீர், மேற்கே திருமுடியை வைத்தீர், வடக்கே பின்புறத்தை காட்டினீர். இந்த கிடந்ததோர் அழக சேவித்து என் உள்ளம் உம்ம விட்டு நகரம் மறுக்கிறது என்று தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடியிருக்கார். இந்த பெருமாள் இங்க எப்படி வந்தார்ங்கிறது ரொம்ப சுவையான சரித்திரம். ரெண்டு காவிரி, ஒரு பக்கம் வடதிருக்காவேரி, ஒரு பக்கம் தென்திருக்காவேரி. வடதிருக்காவேரிக்கு தான் கொள்ளிடம்னு பேர். மேற்கேந்து காவிரி ஓடி வருகிறாள், பிரிகிறாள், ஸ்ரீரங்கத்தை சுத்தி மாலையாக ஓடுகிறாள், மறுபடியும் சேர்ந்து கிழக்கே போய் கடலோடே காவிரி பூம்பட்டணத்தில் கலக்கிறாள். இதுதான் காவேரிக்கு இருக்கிற மகாத்மியம். வடதிருக்காவேரி தென்திருக்காவேரிக்கு நடுவிலே ஸ்ரீரங்கநாதன்